ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையாவே சொல்றேன், இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தது நீங்க உங்க வாழ்க்கையில பண்ண ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லுவேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சொல்றாங்கல்ல, படி படி படி, எக்ஸாம் வருது, இந்த தடவை நல்ல மார்க் எடுக்கணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், டாப்பர் ஆகணும், எவ்ரி சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுக்கணும்னு. இதுல உங்களோட கோல் எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், மைண்ட் செட். அதாவது படிக்கிற மைண்ட் செட். சரி, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ற கேளுங்க. ராகுல், விஜய்னு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே சென்டம் எடுக்க ஆசை இருந்துச்சு. ஆனா ராகுலால பாஸ் கூட ஆக முடியல. பட் விஜய் சென்டம் எடுத்தாரு. நீங்க நோட் பண்ண வேண்டியது இதுதான், ராகுலும் படிச்சாரு, விஜயும் படிச்சாரு. ஆனா ராகுல் படிக்கிறப்போ அவருக்கு படிப்பு மேல அவ்வளவு ஆர்வம் இல்ல. ஆனா மார்க் எடுக்கணுமேனு படிச்சாரு. பட் விஜய் ரொம்ப ஆசையா இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டடி பண்ணாரு. இதனால விஜய்க்கு கிடைச்சது சென்டம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்கிற மைண்ட் செட் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க் 100% இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுவே ஆசை மட்டும் இருந்து புக்க திறந்தும் படிப்பு ஏறலனா, போரிங்கா இருந்துச்சுன்னா, அப்போ நீங்க பாஸ் ஆகிறது கூட கஷ்டமாயிடலாம். சரி, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிடலாமா? நீங்க டாப்பர் ஆவீங்களா இல்ல இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுங்க. இவ்வளவு நாளா புக்ஸ் எடுத்து படிச்சீங்கல்ல, நிறைய மெமரி பண்ணீங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் யாரும் சொல்லாம, யாருமே ஃபோர்ஸ் பண்ணாம நீங்களா புக் எடுத்து படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. எஸ்ஸா இல்ல நோவா? அப்படி உங்க கமெண்ட் எஸ் அப்படின்னு இருந்தா, அப்போ கங்க்ராச்சுலேஷன் நண்பா, நீங்க இந்த இயர் டாப்பர் ஆக போறீங்க. பட் அப்படி நீங்க டீச்சர் கொடுத்த டாஸ்கால தான் படிச்சிருக்கீங்கன்னா, அதுவும் பல டைம் படிக்கவே மனசு வந்ததில்லைன்னா, அப்போ போச்சு. ஆனா கவலைப்பட தேவையே இல்ல. நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். இந்த சீக்ரெட் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு படிக்கிற மைண்ட் செட் கிடைச்சிடும், ஸ்டடீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும், அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு சென்டம் கிடைச்சிடும். சோ அப்படிப்பட்ட சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸுமே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்பனாதான் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், படிக்கணும்னு சொன்னாலே உங்க பிரெயின்ல முதல்ல என்ன வருது? போரா, டென்ஷனா இல்ல தூக்கமா? அப்படி இதெல்லாம் வந்தா அப்போ நீங்க படிக்கிறத ஒரு பனிஷ்மெண்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன ஸ்கூல்ல இப்படிதான் நடக்குது, படிக்கலனா அடி விழும், ஹோம்வொர்க் பண்ணலனா திட்டு விழும், மார்க் கம்மியாச்சுன்னா அவமானமா இருக்கும். இதனாலதான் உங்க பிரெயின் படிப்பு அப்படின்னாலே பெயின் அப்படின்னு பிக்ஸ் ஆகிடுச்சு. சோ ரூல் இதுதான், முதல்ல இந்த தப்பான பிலீஃபை உங்க மைண்ட்ல இருந்து தூக்கி எறிங்க. ஏன்னா படிப்பு ஒன்னும் கஷ்டம் இல்ல, பெயின் இல்ல, அது ஒரு பவர். அப்படி நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட டவுட் கேட்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க, டோட்டல் ஸ்கூலே உங்களை பார்த்து பொறாமப்படும், நீங்க கெத்தா இருப்பீங்க. சோ படிப்பு ஒன்னும் பனிஷ்மெண்ட் இல்ல, அது ஒரு பவர்னு உணர ஆரம்பிங்க. 99% ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி யோசிக்கிறாங்க, நான் சென்டம் எடுக்கணும்னு. அப்படி நீங்களும் சென்டம் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ அது கிடைக்காது. ஏன் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மொபைல்லே பணம் சம்பாதிக்க ஒரு ஆப் கேட்டீங்கல்ல, அதுதான் மார்க்கெட் உல்ஃப் ஆப். இது ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ஆப். இந்தியால இந்த ஆப் இப்போ ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால தான் நானும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். முதல்ல நான் என்னோட 4 டிஜிட் பின்ன போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே ஃபாலோ ட்ரெண்ட் ஒரு ஃபியூச்சர் காட்டும். இது உங்களுக்கு ரியல் டைம்ல ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணின ட்ரேட்ஸ் எல்லாமும் லைவா காட்டும். இதுல இருந்து நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை ஒரே டேப்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் சிம்பிளா ஃபாலோ ட்ரெண்ட கிளிக் பண்ணி ட்ரேட பிளேஸ் பண்ணிட்டேன். என்னோட ட்ரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு போதும்னு தோணுது. சோ எக்ஸிட் நவ் கொடுத்துக்கிறேன். அட பாருங்க, குறைஞ்ச நேரத்துல எனக்கு 1306 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இதுல இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஸ்மால் அமௌண்ட்ல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இன்பில்டாவே ஸ்டாப் லாஸ் ஃபியூச்சர் இருக்கிறதால பெரிய லாஸும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் போன்ற கமாடிட்டிஸ்ல கூட காலையில 9 to நைட் 12 மணி வரை ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு பிக் பிளஸ் என்னன்னா, மார்க்கெட் உல்ஃப் உங்களுக்கு ஃப்ரீ ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கறாங்க. இதனால டிசம்பர்ல ஒரே நாள்ல 8606 ரூபாய், ஜூன்ல 70468 ரூபாய், ஜூலைல 59696 ரூபாய், அக்டோபர்ல 58207 ரூபாய், இப்படின்னு மக்கள் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க உங்களோட லாபத்துல இருந்து எந்த ஒரு கமிஷனும் எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் 99 rupees மட்டும் பே பண்ணிட்டு லைஃப் டைம் ஃப்ரீயா ட்ரேட் பண்ணலாம். சோ கொஞ்சம் நாலேஜ் வச்சு நிறைய ட்ரேட் பண்ணி பணம் ஏர்ன் பண்ண மார்க்கெட் உல்ஃப் ஆப் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி 2 மில்லியன் பிளஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்களும் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். 99% ஸ்டூடெண்ட்ஸ் நான் சென்டம் எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. பட் ரியல் டாப்பர் எப்படி தெரியுமா யோசிப்பாங்க? நான் சென்டம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்,
நான் ஏன் சென்டம் எடுக்கணும் இப்படிதான் யோசிப்பாங்க. சோ நீங்களே உங்ககிட்ட கேளுங்க, சென்டம் எடுத்தா என்ன கிடைக்கும்? பேரண்ட்ஸ் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க் வெறும் நம்பர் தான். ஆனா அதுல ஒய் அப்படின்ற எமோஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு உண்மையிலே படிக்கணும்ன்ற மைண்ட் செட் வந்துடும், ஃபோக்கஸ் வந்துடும், கன்சிஸ்டன்சி வந்துடும். சோ உங்க ஸ்டடி டைம் டேபிள்ல உங்க ட்ரீம் மார்க்கையும் அண்ட் அதுக்கான ஒய்யையும் எழுதி வைங்க. முடிஞ்சா அத கமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்றாங்க, கோல் செட் பண்றாங்க, அதுவும் பெரிய கோல் செட் பண்றாங்க. நாளையில இருந்து 5 மணிக்குள்ள எழுந்திருச்சிருவேன், கண்டினியூஸா 3 மணி நேரம் படிப்பேன், நிச்சயமா படிப்பேன். இதுதான் நீங்க பண்ற தப்பு. பெரிய கோல் நீங்க செட் பண்ணவே கூடாது. சொல்ல போனா நீங்க கோல் செட் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல, அதை விட பெரிய நல்லது ஒண்ணு இருக்கு, அதுதான் ஹாபிட் பில்ட் பண்றது. உதாரணத்துக்கு உங்க கோல் 3 hours படிக்கணும்னு வச்சுக்கலாம். இதனால அந்த படிக்கிற டைம் வர்றப்போ என்ன ஆகும்னா மனசுல பிரஷரும் வர ஆரம்பிச்சிடும். 3 மணி நேரமா, ஐயோ என்னால முடியாதுன்னு தோண ஆரம்பிச்சிடும். நீங்களே சொல்லுங்க, ஏற்கனவே 30 நிமிஷம் கூட படிக்க பழக்கம் இல்லாதவனால எப்படி 3 மணி நேரம் படிக்க முடியும்? சோ முதல்ல புரிஞ்சுக்கணும், 3 மணி நேரம் படிக்கணும்னா முதல்ல 30 நிமிஷமாவது படிக்க பழகி இருக்கணும். அதுவே 30 நிமிஷம் கண்டினியூவா ரைட்டிங் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல 10 நிமிஷமாவது கண்டினியூவா ரைட்டிங் பண்ண பழகி இருக்கணும். பழக்கம், அதாவது ஹாபிட், இது ஃபார்ம் ஆனாதான் ஸ்டடீஸே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா மாறும், ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். ஆனா இப்போ क्वेश्चन என்னன்னா, கோலை விட ஹாபிட் பெருசா அப்படின்னா அந்த ஹாபிட்டை எப்படி ஈஸியா ஃபார்ம் பண்றது? உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு? அதுதான் ஒரு ஹாபிட்டை ஸ்டார்ட் பண்றது. அப்போ இந்த கஷ்டமான விஷயத்தை எப்படி ஈஸியா ஸ்டார்ட் பண்றது? அதுக்கு உங்களுக்கு உதவ போற ஒரு சீக்ரெட் வெப்பன் தான் 2 minute ரூல். எந்த ஒரு ஹாபிட்டை நீங்க பில்ட் பண்ணணும்னாலும் அதோட 2 minutes வெர்ஷனை முதல்ல உருவாக்கணும். உதாரணத்துக்கு ஜாகிங் போகணுமா, அப்போ ஜஸ்ட் எழுங்க, ஷூ போடுங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க, உடனே திரும்ப வந்துடுங்க. ரைட்டிங் ஒர்க் பண்ணணுமா, ஜஸ்ட் 2 minutes மட்டும் எழுதுங்க, திரும்ப மூடி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது இல்ல கேம் விளையாடுங்க. படிக்கணுமா, அப்போ ஜஸ்ட் புக்கை ஓபன் பண்ணுங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க, பிறகு டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதனால என்ன ஆகும் தெரியுமா? நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கில்ட்டி ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். சரி, எடுத்து படிக்கலாமேன்னு மனசு யோசிக்க ஆரம்பிச்சு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்படியே டெய்லி ஆகக்குள்ள இது ஒரு ஹாபிட்டாவும் கன்வெர்ட் ஆயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மைண்ட் இருக்குல்ல, அதுக்கு பண்ணியாகணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை பண்ண வேணாம்னு ரெசிஸ்ட் பண்ணும். ஆனா அதே பண்ண வேணாம்னு டாஸ்க் கொடுத்தா அப்போ அதை பண்ணலாம்னு கண்டினியூ பண்ணும். சோ இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சீக்ரெட் ட்ரிக் நீங்க படிக்கிறதுக்கு. இது இல்லாம நான் உங்ககிட்ட ஃபைனலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நம்ம மனசுல சில விஷயங்களை ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி நினைக்கிறதாலேயே அது பண்ண முடியாம போகுது. பிறகு பண்ண முடியாம போனதால நம்மள நாமே ஹேட் பண்ணிக்கிறோம். பட் உண்மை என்னன்னா எந்த வேலையும் கஷ்டம் இல்ல, சரியான முறையில அத ஹாபிட்டா மாத்திட்டா எல்லாமே ஈஸி தான். இன்னும் ஒரு உண்மையை சொல்லட்டா, உங்களை விட பெட்டரா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேற யாருமே இல்ல, நீங்க தான் எல்லாத்துலயுமே பெஸ்ட். நீங்க இதுவரை ஸ்டார்ட் பண்ணல, அதனாலதான் உங்களுக்கு அது தெரியல. சோ ஸ்டார்ட் பண்ணுங்க, 2 minutes ரூலை அப்ளை பண்ணுங்க. இதனால ஹாபிட் பில்ட் ஆகும், மார்க் இன்க்ரீஸ் ஆகும், சென்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ படிப்பு மேல எப்படி நேச்சுரலா இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுன்னு தெளிவா தெரியப்படுத்திருக்கும்னு நம்புறேன். அதனால இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்போ இப்பவே லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரனா நம்ம மிஸ்டர் பிரதர் சேனல் பத்தி தெரியாம இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இன்னும் அதிகமான வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மார்க்கெட் டூல்ஸ் ஆப் ஆல்ரெடி 2 மில்லியனுக்கு மேல டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்களும் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.